ஏண்டி முன்னாடி உங்க அப்பா சொத்து வைக்க போனா வரவே இல்லை. இருங்க, என்ன கொண்டாத்துல எங்க அப்பா வந்துருவாரு, நம்ம லைஃபே மாறிடும் பாரு. அக்கா ஊர்ல இருக்கிற அந்த சொத்து வைக்க போறாரு. இவன் வாழைப்பழத்தை பார்த்தா பெரிய அமௌண்ட்டா வரும் பொழுது. இவனுக்கு 3 வேலையும் சாப்பாடை போட்டு நம்மகிட்ட ஏனியாட்ட வச்சுக்கின்னு இவன் பொங்கியும் ஆட்டையை போட்டுருந்தான். ஏண்டி எப்போ காசு வரும்? எப்பப்பா காசு வரும்? என்ன தெரியும், அக்கா கிட்ட தானே அப்பா சொல்லிட்டு போய்க்கிறாரு. அப்ப அக்காவுக்கு தான் தெரியும், அக்காவை கேளுங்க. இருங்க, எங்க அப்பா வரட்டும். ரொம்ப நாளா சொல்லிங்கிறாரு அந்த சொத்து வித்தா நம்ம வாழ்க்கை மாறிடும், வாழ்க்கை மாறின்னு. வரட்டும், இருங்க பாப்போம். பணம் கொட்ட போகுது. சொல்றா. அப்பா சொன்ன வீடு பின்னாடி, இது நீ முன்னாடி போயினே இரு. சரி இறங்க. ஏய், அப்பா சொன்ன பெரிய வீடு இதானடா. செவா உள்ள போய் பாப்போம். யாருமே காணுமே. ஏங்க ஏங்க என்ன யாருமே வர மாட்டாங்க உள்ள இருந்து. வா போவோம் மேலே ஏறி. ஏ மௌனே நில்றா. என்னப்பா கத்துற? பொறுமையா பேசு. காசுக்கு நம்ம காசு கொண்டு வர்றோம். எவனாச்சும் பார்த்தா ஆட்டை போட்டுருவா. கமெண்ட். எனக்கு பிறந்த புள்ளியானி. ஏப்பா இல்ல இவ்வளவு திறமையாகிறிய? நான் உங்ககிட்ட வளரலையே, நான் ஊர்ல எல்லாம் வளர்ந்தேன். அதுதான் திறமையா இருக்கிற. என் பேரை கெடுத்துட்டியாடா. என்ன கெடுத்த? பேபின்ற பேரையே கெடுத்துட்டியாடா. போய் பேசாத. நீ தான் எங்க அம்மாவை கெடுத்த. நான் ஒன்றும் உன் பேரை கெடுக்கல. போடா டேய். உங்க அம்மாவை மட்டுமா கெடுத்தேன்? நிறைய பேரை கெடுத்தேன். இந்த பேபி காப்பி குடிக்கிற இடத்துலலாம் ஒரு பேபியை உருவாக்கிடுவான். அப்பேற்பட்டவன்டா இந்த பேபி. என்னப்பா சொன்ன? ஒன்னும் சொல்ல போடா. அவங்களே வந்து உன் பேபியான்னு கேட்டாதான் என் பேபின்றது எனக்கு தெரியும். அக்கா தண்ணி முண்டாக்கா. ஏண்டி மாப்பிள்ள தண்ணி கேட்குறாரு, இன்னும் தண்ணி கொடுக்க மாட்டேன். நான் போய் மொண்டாரேன். தம்பி வரும்னு சொன்னாலே தாப்பால இழுத்து மூட்டுன்னு சொல்லுவான். இன்னும் ஓடி போய் தண்ணி எடுத்துன்னு வரா. நான் அவ்வளோ ஆக்குறேன் என்ன? மச்சான் இந்த குடி. நான் இதா மச்சான் நீ எப்படி குடிப்பீன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஏன் மாதிரி தும்பி கை போட்டு குடிப்பியா இல்லை பண்ணி மாரி முண்டு குடிப்பியா? அதனால தான் தவல்ல குடித்தா. யோ நான் மனுஷன் தான், ஆனா இருந்தாலும் எனக்கேற்ற சொம்பு தான் எடுத்துன்னு வந்துக்கிறேன். நான் குடிச்சிக்கிறேன். தம்பி பார்த்து குடுறா, பொறையேறி போதே. டேய் இருடா, நான் முன்னாடி போறேன். நான் தான் வந்து கட்டுறேன். ஒரா டேய் வரா. ஏய் நில்லுங்கடா. நாடா திறந்து விட்டு நாய் போடுற மாதிரி போடுறீங்க. யாரா நீங்க? ஏய் கரெக்டாக கடை மச்சான். டேய் ஏற்கனவே இங்கே ஒரு நாய் இருக்குது, இப்போ 2 நாய் வேறு எக்ஸ்ட்ராவா? யோ மாமா யார நாயின்றா? மாப்பிள்ள ஒன்னே சொல்லுவேண்ணா, உங்கள் அக்காவுக்கு உனக்கு நான் தானே நாய். சும்மா நீங்க நேரத்தை காமிப்பீங்க. தம்பி நீங்க யார் பண்ணீங்க? யாரா பார்த்து நாயின்றீங்க? எங்க அப்பா சொன்னாரு, அதான் வந்தோம். யாருக்கு வந்து யாரா பாப்பா? ஏக்கா எனக்கு நாவோ இந்த ஆள் சாயிலே இருக்கிறானுங்க. இந்த ஆளுனால தான் எனக்கு டவுட் ஆகுது. எனக்கு டவுட் தான்டா. ஏடி குடும்பத்தில் புத்தல் கேத்திராரா? எப்பா உனக்கு என்ன சாப்பாடு தானே? வடிடி 2 வேலையும் சாப்பிட்டோம். ஏம்பா நான் இந்த ஆளு புலியா? இந்த ஆளு குரங்கு மாதிரி இருக்கிறான். இந்த ஆளு புலியா? யோ யாருக்கு தெரியுமா? பேபி பசங்கயா நாங்க. என்னங்க சொன்னீங்க? டேய் காது கேட்கல, உங்கள் அப்பா விதை போட்டு வளர்ந்து வந்துக்கிறானுங்க. என்ன சொல்றீங்க? ஒன்னு சொல்றேன், கரெக்டா வந்து நிக்கிறானுங்க பாரு. பணம் மாத்தாட்ட ஒருத்தவன், பன்னி குட்டியாட்ட ஒருத்தவன், சொத்துக்கு பங்கு போட வந்துருக்கானுங்க. நான் ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கோ, இவங்க ஒரு கணக்கு போட்டாங்க. ஏய் தள்ளுங்கடா. ஏய் நீங்க எப்ப வந்தீங்க? நீ தான சொன்ன எப்படி கரெக்ட்டா வந்து அக்கா வீட்டுக்கு. சரிடா. அக்கா யாருக்கு யாரா அப்பா? என்ன பண்ணி அவங்கள பார்த்து பல்ல கடிங்கற? அப்பாவை தப்பா நினைக்காதம்மா. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். எப்பா நான் குழந்தை மாதிரி நெளிகிறா. டேய் இவன் ஒருத்தன் வேற, அந்த 2 குழந்தைய அவன்துன்னு சொல்லுவதான் நெளிறான். வெக்கமா இல்ல? இருந்தது மாப்பிள்ள இருந்தது. என் பொண்ணை பார்த்து நீ வெக்கப்பட்டல, அப்போதான் நான் அந்த கையை பார்த்து வெக்கப்பட்டேன். எப்பா என்னப்பா என்ன கேக்குறாங்க, நீ என்ன சொல்லிக்கிறா? விரும்பவன இன்னும் நான் சொல்லி முடிக்கல. அந்த சித்தி இருக்குதுல்ல, உன் சித்தி தாய் கிழவி, அதுவும் என்னை பார்த்து வெக்கப்பட்டது. என்னடா பண்ணிட்டாரு உங்க அப்பா? இப்ப உங்களுக்கு தெரியாம ஒரு சின்னம்மா ரெடி பண்ணிட்டாரு. ஒன்றும் கிடையாது, பார்த்துலாமாம்மா. ஏதோ சொத்து விற்கிறீங்களே, என்னாச்சு? இதுதான் ஓடி ஓடி நீ தம்பி தண்ணி குடுத்தியா? இவ்வளோ சொத்துக்கு ஆசை பிடிச்சி நினைக்கிற? பா உன்னைய போய் நான் ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன். எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? கம்மு இருக்கா? எப்பா நீ 1000 சொன்னாலும் சரி, நான் தான் எங்க அம்மா தான் மறுபடி தாலி கட்டணும். அவங்களுக்கு தான் முதல் சொத்து வரணும். சொத்துல எங்களுக்கு தான் வரணும். யோ மாமா, மச்சான் சொல்றது கரெக்டு தான். தரத்துக்கு தான் பங்கு எல்லாத்தையும் இவங்ககிட்ட கொடு. கரெக்டா சொன்னீங்க.
பாத்தியாப்பா பொது மனுஷனே கரெக்டா சொல்லிட்டாரு. எனக்கு என் தம்பிக்கு தான் நீ மூணு சுத்தம் கொடுக்குவான். சொத்து வந்துடும் போனோம்னா. மாமா என்ன பார்த்து கிடக்குற? எத்தனை வந்த கூடயா? ஏம்பா பொது மனுஷா என்ன மறைச்சி நிற்கிற? கொடுப்பா பேக் ஆயிட்டியே. யாரு பொது மனுஷன்? உங்க அம்மா கல்லாம் முன்னால எங்க அம்மா. அடாங்க அம்மா. என்ன சொன்ன? அடேங்க அம்மான்னு சொன்னேன். உனக்கு எத்தனை அம்மானே தெரியலையே. யாரா நீ? இவருக்கு உனக்கு ஏறி வச்சவங்க எட்டாவது நீ வந்து இவருக்குள்ள சொல்லிடுறா. யார் அவங்க அப்பா? நான் தாம்மா அவங்க அப்பா. யோ சும்மா இல்லையா? உன்னை கேட்கல, அவரை கேட்டாங்க. ஏங்க சொல்லுங்க நீங்க. ஏண்டா சொல்லாண்டா. இவருதான் எங்க அப்பா. அம்மா நீ கெஞ்சினாலும் சரி, முட்டி போட்டு வேணாலும் சரி, பங்கு 6 இப்பயே பிரிச்சுக்கோ. இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னை கொஞ்ச நேரத்தில் அதுவே 12 கூட வந்து நிற்கலாம். சரி என்ன மாசம் நிற்கிறீங்க மச்சான்? பிரிக்க சொல்லு மாமாவை. ஆமா சொத்து பிரிப்பா. நான் என்ன மாசம் நிக்கிற பங்கு தூக்கிட்டே நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். என் தம்பி தக்காளியே கேட்டான் பங்கு பிரி எனக்கு கூட பட்டுனு. யோ அதான் எல்லாரும் கேக்குறாங்கல்ல, மொத்தம் 6 பங்கு பிரியா. எல்லாம் கேட்கணும்னு என் தலையாச்சு. சரி கொடுத்து தொலைங்க என் பங்க. பங்கை பிரிக்காம நம்ம எல்லாம் இந்த பணத்தை வச்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கலாமா? ஏக்கா அவர் சொல்றது கரெக்டா தாங்க. இது எதனா பெரிய கடையை போட்டா நம்ம வியாபாரம் பண்ணி பெரிய ஆளா இல்ல. ஆமாண்டா கரெக்டா தான் இருக்குது. இன்னத்த கட்டாகுது இன்னும் சரியாகுது. மடையனடா நீ மடையனா நீ? ஆமாம் சோகத்துக்கு நரி எல்லாம் பண்ணுவான். எல்லா காசு ஆட்டி மூட போட்டுக்கிறோம். இங்கே வாடி ஒன்று நாளைக்கு அவர் பொங்க கேளுங்க. ஆமா ஆமா சரி. ஆமா என் பங்கு காசு கொடுத்துருங்க. யோ மாமா எதுக்கே நம்மளுக்கு வீண் நம்ப? அவங்க சொத்தை கொடுத்துட்டு போ. நான் உன்னை பார்த்துக்கிறேன் லாஸ்ட் வரைக்கும். உன் சொத்தை வாங்கிட்டு வந்துரு. அவனே சாப்பிடும் வேணாம், எனக்கு வேதனையும் வேணாம். பிரிச்சு கொடுறான் எல்லா பங்கையும். முதல்ல ஏன் பங்கு கொடுறான்? எதுக்கு உனக்கு தனி பங்கு? நாளைக்கு நான் யாருக்கிட்டையும் கையேந்த கூடாது. சொல்கிறேன் மூஞ்சி அப்படி வேறு யோசிக்கிறியா? இப்போ பாரு மாமா நீ ஏன் கையேந்த போற? என்னைக்குமே கையேந்த மாட்டேன். ஏண்டி மாமா வந்தா தட்டில் சோறு போடு, கையில் சோறு போடாத. பிச்சைக்காரனா நீ கையேந்தி கிடக்குதுங்க. நீ தான் பணக்காரனாச்சே. மோனே என்னடா இது? அது பொது பொருள் தானே, எல்லாரும் கேட்குறாங்கல்ல, பிரிச்சு குடிடா. மோனே என்னடா தடவி விட்டுருக்கிற? எடா இதாப்பா, இது மேல இருக்கிறது இந்த தம்பிக்கு, கீழே இருக்கிறது தங்கச்சிக்கு, அது கீழே இருக்கிறது தம்பிகளுக்கு, அப்புறம் உனக்கு, அப்புறம் தான் எனக்கு. பாத்தியாமா, இந்த தங்கத்தை போய் இடம் போட்டு பார்த்துட்டீங்களே, வயிறத்தை போய் நசுக்கி பார்த்துட்டீங்களே, இந்த வயிறுடித்த போய் காத்துல போட்டுட்டீங்களே. வைடியூரி காத்துல போட்டாங்களா? முன்னாடி சொல்கிறேன் உங்கள் அப்பா. கம்முனு முதல்ல பங்கு வரட்டும் அப்புறம் பேசிக்குவோம். மாமா கரெக்டாக தான் சொன்னீங்க. கொடுங்க. எப்பா இந்த அவங்க பங்கு வச்சிருக்கிற அவங்க பங்கை கொடுத்துரு. ஃபர்ஸ்ட் என் பங்கு கொடுங்க, நான் வீட்டுக்கு போலாம். என்னடா உன் பங்கு? கொடுங்க. என்னடா உன் பங்கு? என்ன இது ஒரு நாளைக்கே பத்தாது? மோனே இருடா, எல்லாருக்கும் பிரிக்க தேவையில்ல, அப்புறமா சொல்ற விஷயத்த. ஏங்க இதான் பொங்கா? இரு லாஸ்ட்ல என்னன்னு பார்த்துன்னு ஊதுறோம் சங்கு. எப்பா 4 நாளைக்கு சிக்கன் ரைஸ் ஜாலி. ஏய் அதுவே 300 ரூபாய் தான், இது 3 நாளைக்கு தான் வரும். யார் சொன்னா? குண்டத்தூர்ல ஒரு சிக்கன் ரைஸ் 20 ரூபாய். நான் போய் சாப்பிடுறேன். பை பை. சொத்தை வித்து கொடுத்தா உருப்படுவேன்னு பார்த்தேன். நீ உண்டவாகி துண்ணுன்றியாடா, நீ உருப்படவே மாட்ட. யோ நித்யா அவனை அப்புறமா திட்டுவேன். இந்த 300 ரூபா என்ன சொத்து? இது ஒரு 300 ரூபா. இதெல்லாம் சொத்து வந்துடும் உனக்கு. அப்படி என்னதான் சொத்து வச்சிருந்த நீ? சொல்லு. ஆமா சொல்லு. அப்படின்னா சொத்து வித்த நீ. அஜய் சாக்கில் 600 ரூபா ஆட்டியே போட்டோம், இன்னும் கண்டுக்கல. யோ கேட்குறாங்கல்ல சொல்லியா? என்ன சொத்து வித்தன்னா கேட்டீங்க? இப்போ சொல்றேன். எங்க அப்பா இட்லி கடைக்காக ஒரு தள்ளு வண்டி வச்சிருந்தாரு, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்றதுக்காக ஒரு சைக்கிளும் வச்சிருந்தாரு. என்னை பத்திரமா பார்த்துக்கிடான்னு சொன்னாரு. எங்க அப்பா பேச்ச மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சாப்பிடுவேன், வண்டி போய் பார்ப்பேன், திருப்பி வந்து சாப்பிடுவேன், திருப்பி வண்டி வந்து பார்ப்பேன். அப்புறம் நான் கேட்டேன், அந்த பொருள் அப்படியே இத்து போச்சுமா. என் பங்காளிங்கெல்லாம் அத்தை எடுத்து போய் கைலாங்கல்ல போடணும்னு நினைச்சானுங்க. அதுக்குள்ள அண்ணங்கிட்ட சொல்லி கைலாங்கடை நைட்டா போட்டு அதை ஆளுக்கு ஒரு பங்கு பிரிக்கணும்னு சொல்லிட்டு 6 பங்கா பிரிச்சு கொடுத்துட்டேன். இதை வச்சுக்கிட்டு நீங்க பணக்காரா. ஆடா நாதரி, இந்த 300 ரூபா வச்சுக்கின்னா 30 இடம் போய் கையை வீசிட்டு வந்து எல்லாரையும் கூட்டாந்து அண்ணன் தம்பின்னு பண்ணுறியா? நீ ஏன் நாளைக்கு கையேந்து போற? அந்த காசை கொடு, இப்பயே போய் கையேந்து வீட்டை விட்டு வெளியே போங்கடா. ஏய் பார்க்க கொடுத்துட்டீங்களா? போங்கடா. ஏய் போ. ஏய் உனக்கு நாங்கள் வேலை போ. நீ உங்கள் அப்பா கூட போ. போடா. ஏண்டி இந்தா குடி, 100 எடுத்து போய் கறி வாங்கின்னு வா. போ. பஞ்சாயத்து முடிஞ்சது போங்க. வீட்டு வாசப்படி வந்துடாதீங்கடா. எதிர முள்ளு போட்டு வச்சுருப்பான்.
அதை மீறி வந்தீங்கன்னாலும் சரி குழந்துரும்